தம்பி இன்றைக்கி சிக்கன் குழம்பு வேணும்னு ஒரே ஆட்டம். அதனால் இன்றைக்கி மார்கழி மாதங்கிறதுனால நாங்கள் நான்வெஜ் செய்ய மாட்டோம். அதனால் சோயாவில் சிக்கன் சுவையில் செஞ்சு எடுத்துருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தக்காளி 2, பலாய் 2, கொத்தமல்லி தழை, தேங்காய் 1 கிலோ, தேங்காவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோயாபீன்ஸ் 1/4 கிலோ. சோயாவை அலாசி குக்கரில் போட்டு ஒரு விசில் எடுத்துக்கோங்க. மீல் மேக்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை 4-3 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வணங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கடுகு உளுந்தை சேர்த்திக்கலாம். அடுத்து கடுகு உளுந்து பொரிஞ்சதும் சோம்பு, செவந்ததும் கடலைப்பருப்பை சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இப்போ கருகாப்பில். இப்போ நல்லா வெங்காயத்தை செவந்து வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வணங்கி வந்துடும். அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம சோயாவில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். தக்காளி வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், காரத்துக்கு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. நல்லா தண்ணி ஊற்றி இப்போ மசாலாவை கொதிக்க விட்டுக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோயாவை இது கூட சேர்த்திக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இது கூட சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா? ஓ, ரெடி ஆயிடுச்சே. இது கொண்டு வரேன். எப்படி இருக்கு சுமா?